வணக்கம், வெல்கம் டு டிடிடி. ஃப்ளாக்ஸீட்ஸில் ஒரு டேஸ்டான ரெசிபி பார்க்க போகிறோம். அந்த ரெசிபியை பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த ஃப்ளாக்ஸீட்ஸ் பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம். இந்த ஃப்ளாக்ஸீட்ஸில் ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் நிறைய இருக்குது. அதனால் கார்டியாக் ஹெல்த், வெயிட் லாஸ் மட்டும் இல்லாமல் ஹார்மோனல் பேலன்ஸ்க்கும் ஹெல்ப் பண்ணும். ஹை குவாலிட்டி ப்ரோட்டீன் இதில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஃபைபர்னு சொல்லக்கூடிய நார் சத்தும் இதில் நிறைய இருக்குது. இதில் இருக்க குட் கொலஸ்ட்ரால் பேட் கொலஸ்ட்ராலை கண்ட்ரோல் பண்ணும். முக்கியமாக பெண்களுக்கு ரொம்பவும் நல்லது. எல்லா வயது பெண்களும் இதை எடுத்துக்கணும். இந்த ஃப்ளாக்ஸ் சீட்ஸ்க்கு ஹார்மோன்ஸை பேலன்ஸ் பண்ணக்கூடிய தன்மை இருக்குது. இதனால் பிசிஓடி, மெனோபாஸ்னு அந்தந்த ஏஜில் வரக்கூடிய சிம்டமேட்டிக் ப்ராப்ளம்ஸை இந்த ஃப்ளாக்ஸ் சீட்ஸ் கண்ட்ரோல் பண்ணும். ஃப்ளாக்ஸ் சீட்ஸை தினமும் சேர்த்துக்கிட்டாலே பிசிஓடியை நல்லா கண்ட்ரோல் பண்ண முடியும். இது கூட எக்ஸசைஸ், ஃபாஸ்டிங், பேலன்ஸ்டு டயட் ப்ராக்டிஸ் பண்ணால் பிசிஓடியை கம்ப்ளீட்டாக க்யூர் பண்ணுறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. ஆண்கள், பெண்கள், எல்லா ஏஜ் குரூப்பில் இருக்கிறவங்களும் இதை எடுத்துக்கலாம். பாதாமை விட ஃப்ளாக்ஸ் சீட்ஸில் நியூட்ரிஷன் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. ஆனால் விலை ரொம்பவும் கம்மி. அது மட்டும் இல்லாமல் எல்லா கடைகளிலும் ஈஸியாக கிடைக்கும். இந்த ஃப்ளாக்ஸ் சீட்ஸ் ரொம்ப ஹெல்த்தின்றதுனால நிறைய பேர் இதை பவுடர் பண்ணி காலையில் தண்ணியில் கலந்து குடிப்பாங்க. ஆனால் அது டேஸ்ட்டாக இருக்காது. டேஸ்ட்டாக இல்லாததுனால இதை சில பேர் ரெகுலராக சாப்பிட மாட்டாங்க. ஆனால் இது டேஸ்ட்டாக பண்ணி சாப்பிடும்போது நம்மளால் ரெகுலராக எடுத்துக்க முடியும். இதை அப்பப்போ பவுடர் பண்ணி சாப்பிடும்போது தான் இதனுடைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் நம்மளுக்கு 100% கிடைக்கும். இருந்தாலும் 15 டேஸ்க்கு ஒன்ஸ் பவுடர் பண்ணிவிட்டு ஏர்டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணால் ஒரு 15 டேஸ் வரைக்கும் யூஸ் பண்ணலாம். இதன் மூலமாகவும் மேக்ஸிமம் பெனிஃபிட்ஸ் நம்மளுக்கு கிடைக்கும். ஒரு நாளைக்கு 2 டேபிள் ஸ்பூன்லேருந்து 5 டேபிள் ஸ்பூன் வரைக்கும் எடுத்துக்கலாம். ஃப்ளாக்ஸ் சீட்ஸை நிறைய பேர் இட்லி பொடி பண்ணி சாப்பிடுவாங்க. இட்லி பொடி கூடவே இதையும் ஒரு டேபிள் ஸ்பூன் கலந்தும் சாப்பிடலாம். அதுவும் ரொம்ப நல்லா இருக்கும். மருந்து மாதிரி தண்ணியில் கலந்து குடிக்காமல் டேஸ்ட்டாக பண்ணி சாப்பிட்டோன்னா நம்ம உமிழ்நீரோட இது நல்லா மிக்ஸ் ஆகி இதனுடைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் நம்மளுக்கு முழுசாக கிடைக்கும். இந்த ஃப்ளாக்ஸ் சீட்ஸ் கூட இன்னும் கொஞ்சம் மெடிசினல் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கிற இன்க்ரீடியன்ஸும் சேர்த்து ரொம்ப டேஸ்டியான ஒரு பொடி செய்யலாம். இந்த பொடியை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு சூடான பேனில் 1 கப் ஃப்ளாக்ஸ் சீட்ஸை சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு ஒரு 2 மினிட்ஸ் ரோஸ்ட் பண்ணால் போதும். ஃப்ளாக்ஸ் சீட்ஸ் ரோஸ்ட் ஆனதும் இதிலேருந்து இன்னும் பளபளப்பாக எண்ணெய் வர ஆரம்பிக்கும். இப்போ ஸ்டாப் பண்ணிடணும். அதிகமாக ரோஸ்ட் பண்ணால் அதில் இருக்கிற எண்ணெயெல்லாம் வெளியில் வந்துடும். அதனால் பளபளப்பாக இது மாற ஆரம்பிக்கும் போது உடனே ஒரு பிளேட்டில் அதை கொட்டி நல்லா ஆற விடுங்க. அடுத்ததாக 1/2 கப் தனியா சேர்த்துக்கிறேன். தனியாவோட ஹெல்த் பெனிஃபிட்ஸை ஏற்கனவே ஒரு வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். இதுவும் டயபெட்டிஸ்க்கு ரொம்ப நல்லது. கொலஸ்ட்ராலை கம்மி பண்ணி வெயிட் லாஸ்க்கு ஹெல்ப் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் நல்ல நோய் எதிர்ப்பு சக்தியை தரும். இது ஒரு நல்ல இம்யூனிட்டி பூஸ்டர். 2 நிமிஷத்தில் தனியா வறுபட்டுரும். அதுக்கப்புறமா அதையும் பிளேட்டில் கொட்டி நல்லா பரப்பி ஆற விடுங்க. 1 ஸ்பூன் மிளகு, அப்புறமா 1 ஸ்பூன் ஜீரகம் சேர்த்து அதையும் நல்லா வறுத்துக்கணும். டேஸ்ட்டுக்காக 2 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கிறேன். ஒரு 30 செகண்ட் ரோஸ்ட் பண்ணி இதையும் பிளேட்டில் மாற்றிக்கோங்க. இதையும் நல்லா ஆரவைங்க. இப்போது ஒரு கைப்பிடி கருவேப்பிலையை நல்லா ரோஸ்ட் பண்ணிவிட்டு இதையும் அதே பிளேட்டில் சேர்த்துக்கோங்க. இந்த 6 இன்க்ரீடியன்ஸை மட்டும் இப்போ பொடி பண்ணி உப்பு சேர்த்து நீங்கள் சாப்பிடலாம். இட்லி பொடி மாதிரி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் இன்னும் கொஞ்சம் ஹெல்த் பெனிஃபிட்காக நான் இன்னும் 3 இன்க்ரீடியன்ஸ் சேர்க்க போகிறேன். முதல்ல 1 டேபிள் ஸ்பூன் கொள்ளு சேர்த்துக்கிறேன். கொள்ளு டேஸ்ட்டாகவும் இருக்கும். அதே மாதிரி வெயிட் லாஸ்க்கு ஹெல்ப் பண்ணும். கால்சியம், ப்ரோட்டீன், அதர் வைட்டமின்ஸ்னு ரொம்ப சத்தானது. 1 ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். அதில் 2 டேபிள் ஸ்பூன் கருப்பு உளுந்து சேர்த்துக்கிறேன். இதனால் பொடிக்கு நல்ல ஒரு டேஸ்ட்டும் வால்யூமும் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் கருப்பு உளுந்து ரொம்ப உடம்புக்கு நல்லது. இதுலேயும் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. தோல் உளுந்து எடுக்கிறதுனால வைட்டமின்ஸ் நிறைய இருக்குது. இதில் கருப்பு உளுந்து வறுபடுறதுக்கு நேரம் எடுக்கும். அதனால் பாதி வறுபட்டதுக்கு அப்புறமா கூடவே 1 டேபிள் ஸ்பூன் சிறுபருப்பு சேர்த்துக்கோங்க. சிறுபருப்பு ரொம்ப சீக்கிரம் வறுபட்டுரும். பருப்பு
உப்பு சேர்க்கறதுனால கூடவே ஒரு துண்டு பெருங்காயமும் போட்டுக்கோங்க. இது 3ம் நல்லா வறுபட்டதுக்கப்புறமா இதையும் அந்த பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். நல்லா ஆறுனதுக்கப்புறமா எல்லாத்தையும் ஒரு மிக்சியில் போட்டு பவுடர் பண்ணிக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. பவுடர் பண்ணியாச்சு. இது நார்மல் இட்லி பொடியை விட ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இதில் நிறைய மருத்துவ குணங்களும் அதிகமாக இருக்குது. மிளகு, சீரகம், தனியா, ஃப்ளாக்ஸ் சீட்ஸ்னு எல்லாமே ரொம்பவும் ஹெல்த்தியானது. இந்த பொடியை நீங்கள் ரெகுலராக டயட்டில் சேர்த்துக்கிட்டு வந்தீங்கன்னா உங்களோட ஹெல்த்தில் நிறைய இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் கிடைக்கும். முக்கியமாக வெயிட் குறையும். பிசிஓடி இருக்கவங்களுக்கு 2 monthஸில் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் தெரியும். டைஜஷன் ப்ராப்ளம் இருக்கவங்க, டயபெட்டிஸ் பேஷண்ட்ஸ்னு அவங்களுக்குமே நல்ல சேஞ்சஸ் தெரியும். இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எங்களுக்கு சொல்லுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.